வெல்கம் டு சன்ஷைன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கேரட், அப்புறம் 2 கேப்சிகம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 கப் பீன்ஸ், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 2.5 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை வேக வச்சு ஆற வச்சு வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகா பொடி, அப்புறமா சோயா சாஸும் க்ரீன் சில்லி சாஸும் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ப்ரானை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பும் 2 ஸ்பூன் மிளகா பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 7லேருந்து 8 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரானை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரான் நல்லா ஃப்ரை ஆகணுன்ற தேவையில்லை, கொஞ்சம் வேகிற வரைக்கும் போட்டிருந்தா போதும். ப்ரான் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ப்ரான் ஃப்ரை பண்ண ஆயிலை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை வச்சு தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். இப்போது அதே பாத்திரத்தில் ஒரு ப்ரான் ஃப்ரை பண்ண ஆயிலை ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் 5 முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முட்டை வேக வேக லைட்டாக கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போது ப்ரான் ஃப்ரை பண்ண யூஸ் பண்ண ஆயிலை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது 1 ஸ்பூன் சோயா சாஸும் 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த எக் ஸ்க்ராம்பிள்ஸை அதில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போது அதில் 3 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த ப்ரானை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது அதில் நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்து மெதுவாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அரிசி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.